ஹலோ கைஸ், இன்றைக்கி கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு ஒரு குயிக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முதல் 2 கப் அளவுக்கான வறுத்த கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கோதுமை பால் பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு கடாயில் நெய்யை விட்டு அதில் முந்திரி திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் அதே நெய்யில் நம்ம ஏற்கனவே பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கோதுமை பால், அதை ஆட் பண்ணி நல்லா கட்டி விழுகாத அளவு கையை எடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தனியாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதே எந்த அளவில் மாவு எடுத்தோமோ அதே 2 கப் அளவு சீனி எடுத்து பாகு காய்ச்சி கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு ஏலக்காய் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு நெய்யை விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை அதில் ஆட் பண்ணால் நம்மளோட சுவையான கோதுமை அல்வா ரெடி. பாய்.